வேறு வாங்க. ஓகே, நம்ம எப்பயும் சின்னதாக ஏதாவது ஒரு கதை சொல்லி ஆரம்பிக்கலாம், நம்ம பழக்கம். நான் இன்னைக்கு என்ன யோசித்தேன் அப்படின்னா வந்து சினிமாவில் இருந்து பேசினா கொஞ்சம் கரெக்டாக வரும். ஏன்னா எல்லாருமே சினிமா பார்ப்பாங்க. சினிமா பார்க்காத ஆளே கிடையாது, எக்ஸப்ட் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்ஸ். ஒரு காலத்தில் இப்போ அவங்க எல்லாருமே தான் சினிமா பார்த்துருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்றது வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு சர்ச்சை தான், பெரிய கான்ட்ரவர்சி. நான் தான் சூப்பர் ஸ்டார், நீ தான் சூப்பர் ஸ்டார், இல்லை அடுத்த சூப்பர் ஸ்டார். பட் அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு பீரியடில் வந்து ஒவ்வொரு சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்காங்க நிறைய பேர். நம்மளோட முதல் சூப்பர் ஸ்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து யாருன்னா தெரியுமா? யார் முதல் சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமாவில்? ரொம்ப முன்னாடி, நான் சொல்கிறது 50s 40s 50s. யார் படம் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். இப்போ 40s 50s சொல்கிறேங்க, அந்த டைம். அவருக்கு முன்னாடி சொல்கிறேன், அவருக்கு முன்னாடி. கரெக்டு. எம்கேடி தியாகராஜ பாகவதர். ஸோ எம்கேடி தியாகராஜ பாகவதரோட ரொம்ப ஃபேமஸான பாட்டு வந்து ஒருத்தர் இன்ட்ரடக்ஷன் சாங்னு ஒன்று வரும் படத்தில். பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோ வரும்போது அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங்லாம் வரும். இன்ட்ரடக்ஷன் சாங் நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக வராது. நமக்கு யாரும் எழுத மாட்டாங்க, நம்மளே போட்டுக்கிட்டாலும் நல்லா இருக்காது. ஆனால் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு சாங் வரும் அப்படின்றது எல்லாருமே என்னென்னா வந்து டூயட் சாங் தான். கண்டிப்பாக எவனாக இருந்தாலும் வந்து ஒரு லவ் பண்ணியிருப்பான், இல்லை கல்யாணம் பண்ணியிருப்பான், எதுக்காக இருந்தாலும். ஸோ டூயட் சாங் நம்மளால கண்டிப்பாக ரிலேட் பண்ணிக்க முடியும், லைஃப்பில் நடக்கும். ஸோ அந்த டூயட் சாங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், காதல் வரிகள் எம்கேடி தியாகராஜ பாகவதரில் எப்படி வந்தது? ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா, மன்மதனிலேயே வென்றவர் உண்டோ, அந்த மாதிரி ஒரு பாட்டு. அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், வதனமே சந்திரன் போது வேற மாதிரி ஒரு தமிழ். அதெல்லாம் இன்னைக்கு நம்ம கேட்டால் தமிழானே தெரியாது பாதி பேர் அப்படின்னு. ஸோ அதுக்கு அடுத்து சூப்பர் ஸ்டார் இல்லை ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு தமிழ் நடிகர் அப்படின்னு பார்க்கும்போது எம்ஜிஆர் சொல்லியிருந்தாங்க. எம்ஜிஆர். ஸோ எம்ஜிஆருக்கு வந்து எழுதும்போது எப்படி எழுதுறாங்க? அழகிய தமிழ் மகளிர்கள் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் நிறைய வரும். பேசுவதுக்கு அந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் இனிமேல் தான் சொன்னார், எப்பயுமே வந்து ரஜினிகாந்த் தாங்க. ஸோ ரஜினிகாந்த் எழுதும்போது எப்படி எழுதுனாங்க பாட்டு? ஏதாவது பாட்டு சொல்றீங்களா? ஏதாவது பாட்டு? இல்லை இன்ட்ரடக்ஷன் சாங் நம்மளுக்கு வராது. நம்ம அந்த மாதிரிலாம் என்னைக்கு நம்ம குதிரையில் ஏறவே முடியாது. நம்ம நார்மலாக டூயட் சாங் ஏதாச்சும் சொல்லணும். தில்லானா ஓகே, தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா அப்படின்ற மாதிரி உருவாக்குது. ஸோ அதுக்கு அடுத்து அப்படியே நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நிறைய வரும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போது அப்படியே நம்ம நிறைய ஒரு படம் வந்து கூட பார்த்துருப்பாங்க. நீங்கள் முக்கியமான ஒரு வேலைக்காக போகிறீங்க, இந்த பணியை நான் தொடர்ந்து செய்கிறேன்னு ஒருத்தர் இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஆர்மியெல்லாம் போட்டு ஒரு படம் வந்து இருப்போம், அமரன் நான் சொல்கிறேன்னா. ஸோ எஸ்கேக்கு எழுதும்போது எப்படி எழுதுனாங்க? மெழுகு டாலினி அழகு ஸ்கூலடி மாறிச்சா? ஸோ இன்னும் அல்ட்ரா 2K கிட்ஸுக்கு பாட்டு எப்படி வருது? கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில் ஏரோ. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி தமிழ் இருந்தது, இப்போ எப்படி தமிழ் இருக்குது, இன்னும் இது எப்படி தமிழ் போயிட்டுருக்குன்னு. ஸோ இதை ஒரு இதில் நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஓகே அது ஒரு பரிணாம வளர்ச்சி, அது வந்து அப்படி தான் தமிழ் வரும் அப்படின்னு. பட் ஆனால் நீங்கள் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. அது ஒரு மனிதன் கலையில் தான் வந்து அது நல்லாவே தெரிய வரும். ஸோ இது வந்து ஏன் வந்து அழியும்? நம்ம ஏன் வந்து அந்த தமிழ் எடுத்துகிட்டு போகணும் நம்ம அடுத்தது? ஸோ தமிழ்ன்றது ஒரு மொழி தானே. எல்லாருமே இப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரே மொழி பேசணும்னு வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி. இப்போ ஜெர்மனியில் இருக்கும்போது எல்லாரும் கேட்பாங்க, எதுப்பா எனக்கு சாப்பாடு கொடுக்குது? தமிழ் சாப்பாடு கொடுத்தா இந்த ஜெர்மன் லாங்குவேஜ். ஜெர்மன் படித்தா ஆனால் ஒருத்தர் வேலை கொடுப்பான், தமிழ் மட்டும் தெரிஞ்சால் அவன் வேலை கொடுப்பானா அப்படின்றது ஒரு வாதம். ரொம்ப ஒரு கரெக்டான வாதமாக கூட இருக்கலாம். பட் இப்படி எல்லாருமே ஒரே மொழி ஒரே இது எல்லாமே ஒன்றா இருக்கணும்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வந்து மெடிக்கல் டேர்ம்ஸில் வந்து அவங்க சொல்லுவாங்க, எல்லாருக்குமே ஒரே ஜீனாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக அழிஞ்சு போயிடும். மியூட்டேஷன் ஆகி வந்தால் மட்டும்தான் வந்து அந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து அது போகும். அந்த மாதிரி தான் தமிழ் என்பது நம் அடையாளம், நம் மொழி, நம் கலாச்சாரம். ஒவ்வொரு மொழியிலும் இந்த மாதிரி ஒன்று இருக்குது. நாம் தமிழராக தான் இங்கே நம்ம வந்திருக்கோம். இங்கே நிறைய பேர் வந்து வேறு மதங்களை சேர்ந்தவளாக இருக்கலாம், வேறு உங்களுக்கு பிடிச்சது ஒன்று இருக்கலாம், எனக்கு பிடிச்சது ஒன்று இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய இருக்கலாம். பட் நம்ம எல்லாரும் வந்து இதனால் சேர்ந்து ஒன்றா வரோம் அப்படின்னா மொழின்ற அந்த ஒரே ஒரு விஷயத்தில் தான் நம்ம எல்லாருமே வந்து ஒருமைப்பட்டு நிற்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த தமிழ் மொழிக்கு முதல் வணக்கத்தை வைத்து இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து விருந்தினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஸோ நம்மளுடைய எப்பயுமே பாரம்பரியம்னா தமிழ் தாய் வாழ்த்து. ஸோ தமிழ் தாய் வாழ்த்து வந்து நம்ம ஆரம்பிக்கலாம்.